உழவன் வாடிக்கையாளர்கள் வணக்கம். இப்போ நம்ம ப்ரஷ் கட்டர் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 2 ஸ்ட்ரோக்கு, 4 ஸ்ட்ரோக்கு, பேக்கு, சைடு பேக்கு அது மாதிரி ஒரு 4-5 மாடல் இருக்குது. அதில் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மெயின்டெனன்ஸ்ன்றது மட்டும் இப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம 4 ஸ்ட்ரோக்கு ப்ரஷ் கட்டர் ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மெயின்டெனன்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துங்க. வேறு எதுவும் டவுட்னா கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புது மிஷின் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயில் இருக்கும். இந்த பக்கம் வராது. இந்த இடத்துல ஆயில் ஊற்றுற இடம் இருக்கும். இது வந்து இதை கழட்டிட்டு இதில் 80லேருந்து 100 ml அதிகபட்சம், அவ்வளோதான். இதை கழட்டிட்டு இதில் தான் ஆயில் ஊற்றணும். ஆயில் எடுக்கிறதும் இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். லைட்டாக அப்படி சாய்ச்சிங்கன்னா ஆயில் கண்ணுக்கு தெரியும், அந்த அளவுக்கு. இது ஆயிலு. அதுக்கப்புறம் எப்போதும் போல பியூர் பெட்ரோல் தான். இது 4 ஸ்ட்ரோக்குங்கிறனால பியூர் பெட்ரோல் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். இதை பம்ப் பண்ணிங்கன்னா, ஏன்னா மேலே இருந்தால் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்குங்கிறப்போ இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓசில் வரும். பம்ப் பண்ணி விட்டோடனே இது சோக்கு மேலே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி ரீகாயில் விட்ட உடனே கீழே இறக்கி விட்ருவோம். நார்மல் எப்போதும் போல தான் மேலே வச்சுருக்கோம். இந்த ரீகாயில் எப்போதும் போல் வெட்டக்கூடாது. இப்படி 6 அடி இழுத்து வச்சிங்கன்னா லாக் ஆகிடும். இழுத்து விட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாப் சுவிட்ச் இருக்கும். இது மேலே வந்து ஆஃப் பண்ணுறது, கீழே ஆனு. சரிங்களா? கீழே வச்சுட்டு எப்போதும் போல் ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சோக்க உடனே கீழே இறக்கிடும். எப்போதும் சோக்கு கீழே தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் போல் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதில் என்ன மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹெட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பக்கம் வைப்பா, இந்த ஹெட்டில் இந்த போல்ட்டை அலங்கி உங்களுக்கு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்பேனர் இருக்குது. இதை கழட்டிட்டு நம்ம நார்மலாக சிரஞ்சி மாதிரி வச்சுட்டு அதில் க்ரீஸ் பேக் பண்ணி, இதில் க்ரீஸ் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம் 10 கிராம் மட்டும் இதில் க்ரீஸ் பேக் பண்ணணும். மற்றபடி இதில் அட்டாச்மெண்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நெட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போல்ட்டு, அந்த ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாட்டும் போது சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாடலு. இவ்வளோதான். இல்லை மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும். எடுத்துகிட்டு தான் கம்பல்சரி ஆயில் அடிக்குது. இதுலேயே தான் எடுக்கிறது. சார்ஜிங்னா கம்ப்ளீட்டாக ஆயில் இதில் வந்துடும். எடுத்துகிட்டு மாற்றுறது மட்டும்தான். சப்போஸ் நமக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆயில் எடுத்துடணும், பெட்ரோல் எடுத்துடணும். இந்த ஃப்ளஞ்சரையும் நல்லா பம்ப் பண்ணி இதில் வரக்கொண்டும் பெட்ரோல் இருக்கக்கூடாது. லைனாக வச்சுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு யூசேஜ் அப்போ அதேமாரி 100 மில்லி ஆயில் பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் வேலை ஒரு நாள் 2 நாளைக்கு தேவையில்ல. ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லை வைக்க போகிறோம் அப்படின்னா அது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் யூடியூப் சேனல் உழவன் அக்ரோ யூடியூப் சேனல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடை எப்போதும் போல தான் உழவன் அக்ரோ ஏஜென்சி, பேபி டாக்கீஸ் ரோடு, பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், திருவாரூர். கான்டாக்ட் நம்பர் 9600553834. நன்றி, வணக்கம்.